ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, நன்றியோடு உங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். கிருபை எங்களை தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 10 மாதங்களை கடந்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே 11வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரங்களை தாங்கி நடத்துகிறபடி நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே, மகிமையான காரியங்களை எங்களுக்காய் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபையினால் எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையினால் மூடுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கென்று அழைத்தவரே, உம்முடைய மகிமைக்கென்று அழைத்தவரே, உம்முடைய காருண்யத்திற்கென்று அழைத்தவரே, உங்கள் பரிசுத்தத்திற்கென்று அழைத்தவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரகத்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் உடைய புதிய கிருபையினால் முடிசூட்டுகிறீங்க. காலைதோறும் புதிய கிருபை விளங்க செய்கிறீங்க. இந்த நாளிலே, இந்த மாதத்திலே தகப்பனே, கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாய், உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உங்க பிரசன்னத்தை வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். மகிமையானவரே, மாறாதவரே, செய்வாடுகிறவரே, உன்னதமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவி பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னா எங்க ஆவி ஆத்மாவை திருப்தி செய்யணும். உலகத்தின் காரியங்கள் அல்ல, மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல தகப்பனே. உங்க பிரசன்னம், உங்க முகத்தின் பிரசன்னம்
எங்க வாழ்க்கையை வெளிச்சமாக்க உங்க பிரசன்னம் எங்க வாழ்க்கை இந்த நாளிலே ஆண்டவரே எங்க மேல அசைவாடி எங்களுக்கு வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கர்த்தாவே நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே உங்க பிரசன்னத்தை வரவேற்கிறோம். மகிமையான உங்க காரியத்தை நீங்க நிரப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். திருவிழ கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்களே அசைவாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கலந்து கொள்ளலாமா? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில் வந்திருக்க உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மழையாக இருக்குது, எப்படி வருவாங்கன்னு யோசித்தேன். நீங்கள் வந்துட்டீங்க. அப்படியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 பாடலில் பாடிய கர்த்தரை நான் மையப்படுத்தலாம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும். நிறைய பாடல்கள் தான். கரங்களை தட்டி பாடலாம் உற்சாகமாய். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா நித்தமும் சுகமாய் நடத்திடும் சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டாயின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டாயின் நிழலில் சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால்
அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடு, பலகரம் என்னை உயர்த்திடு, அனைத்தையும் அருளிடோ, எனக்கென என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் யெகோவா ஈரே. அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு அதை தான் தியானிக்க போகிறோம். சரிங்களா? அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு தமிழ் வார்த்தை சொல்லுது. நான் இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர். அல்லேலூயா. He has prepared everything for us. சரிங்களா? இந்த சரணத்தை பாடலாம். சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன் என் தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரிக்கணுங்கிறது எப்போ தீர்மானிச்சாரு? உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உலகம் உருவாகலை, மனுஷங்க உருவாகலை, ஏதேன் தோட்டம் உருவாகலை, இந்த கடற்பேரியெல்லாம் உருவாகவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே நமக்காக ஆண்டவர் சிந்தனைங்கிறத ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை மாதிரி ஒரு மைன்யூட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுற ஆண்டவர் யாருமே இல்லை. அல்லேலூயா. சச் எ வண்டர்ஃபுல் காட். திரும்ப அந்த சரணத்தை பாடி தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில். கரங்களை தட்டி பாடலாமா? சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகம் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை கண்களை மூடி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அப்படியே கண்களை மூடி பல்லமா? யெகோவா ஈரே. செட்டையின் நிழலில் அடைக்கலாம், தீங்குகள் நேராமல் காத்திடு, கழுகினை போல் என்னை சுமந்திடோ. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடு, கழுகினை போல் என்னை சுமந்திடோ. என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஈரே, யெகோவா
ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. என்னென்று மகிழ்ந்திடுவே, உம்மிலென்று மகிழ்ந்திடுவே. ரட்சண்ய மகிமை துதி கனம் வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை சாரோனின் ரோஜா நீரே, சியோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பேன், பாடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பேன், பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவே. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவே, உம்மிலென்றும். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. என் ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே. இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. கரங்களை தட்டி ஆண்டவர் பயப்படுதலாமா? அவர் நாமம் யெகோவா ஈரே, அவர் நாமம் யெகோவா நிசே. அவர் சர்வ வல்லவர், மாறாதவர், உன்னதமானவர், உயர்ந்த அடைக்கலமவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் யாவையும் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கான மீட்பை ஆயத்தம் பண்ணினவரே, எங்களுக்கான ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணினவரே, எங்களுக்கான பரலோக வாழ்க்கை ஆயத்தம் பண்ணினவரே, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவரே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து
காத்து கொள்வி. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் பாசத்தின் எல்லைதான். என்னுடையவர் என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. எங்களுக்காக எல்லாவற்றையும் சிந்தினவரே, கடைசி புட்டு ரத்தவருக்கு சிந்தினவர், எங்களுக்காய் புது வாழ்வை ஆயத்தப்படினவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் பாத்திரரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, மகிமைக்கு பாத்திரரே, மாறாதவரே, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, சர்வ வல்லவரே, எல் ஷடாய் என்னும் நாமம் உள்ளவரே, எங்களை காண்கிற தெய்வமே, எங்களோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. அல்லேலூயா அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமையுள்ளவர் நீர்தானே. சர்வத்தையும் படைத்தவர் நீர்தானே, சாவாமையுள்ளவர் நீர்தானே. ஆதியும் அந்தமும் நீர்தானே, ஆதியும். ஆராதனைக்குரியவர் ஆராதனைக்குரியவர் நீர்தானே, ஆராதனைக்குரியவர் நீர்தானே. எங்கள் பிதாவே இயேசு ரட்சகரே, தூயாவி யானவரே, உம்மை தொழுகிறோம். நடுதடவை எங்கள் பிதாவே, எங்கள் இயேசு ரட்சகரே, தூயாவியானவரே, தூயாவியானவரே,
உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம். கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை. ஓஷனா உன்னத தேவனே, ஓஷனா, 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 ஓஷனா. தகப்பனே, மேலானவரே, உங்க மேலான திவ்ய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வத்தையும் படைத்தவர் நீங்க தான். சாரோனின் ரோஜாவா எங்களுக்கு இருக்கிறவர் நீங்க தான். எங்களை தூக்கி சுமக்கிறவர் நீங்க தான். ஆண்டவரே, பரலோகம் போக வர, பரலோகத்துக்கு முகத்தை பார்க்க வர எங்களோடு வழி நடத்துகிறவர் நீங்க தான். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீங்க தான். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சிறகுகளின் மத்தியிலே, உங்க பிரசன்னத்தில் நாங்கள் களி கூறுகிறோம். தகப்பனே, உங்க பிரசன்னங்களை மூடட்டும். உங்க பிரசனங்களுக்கு முன்னால் கடந்து போய் இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போகட்டும். உங்க பிரசனை எங்கள் நுகங்களை இலகுவாகட்டும். எங்கள் உள்ளத்தின் பாரங்களை இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எதிர்காலம் உங்கள் சமூகத்தில் சுகமாய் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை அறிக்கை செய்கிறோம். எங்களுக்காக யாவை செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை எங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிற தகப்பனே. நீரே உயர்ந்திருப்பீராக, நீரே மகிமைப்படுவீராக. இந்த மாதம் முழுவதும் நடத்தி செல்வீராக. நம்முடைய கரங்களுக்குள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா துதி கன மகிமையை நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாமா? தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். மற்ற 52 நாள் ஜெபம் மாதிரி இன்னைக்கு ஜெபங்களிலேயே நம்ம நேரத்தை செலவழிக்க போகிறதில்ல. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் தியானித்து ஆகணும். ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்க. மனப்பாடமாக தெரியும் இந்த வசனம். 138:8 சுவாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். சங்கீதக்காரனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. சங்கீதக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு வர்றதுக்கு முன்னால் ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. சரிங்களா? இந்த ஆதியாகமம் 22 வந்தெல்லாம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படும். அந்த வசனம் எழுதப்படுகிற அந்த நாள் வரைக்கும் அந்த இடத்துக்கு என்னன்னு சொல்லப்படுதான்? யெகோவா ஈரேன்னு பெயரிட்டாங்க. கவனிக்கு, ஒரு இடத்துக்கு பெயர் யெகோவா ஈரே. அல்லேலூயா. அந்த இடம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அல்லேலூயா.
அவன் வாழ்க்கையில் இடம் மாத்திரம் கிடையாது, ஒரு முக்கியமான காலகட்டம். சரிங்களா? அது ஒரு முக்கியமான சம்பவம். அந்த இடத்துல, அந்த நேரத்திலே, அந்த நாளிலே நடந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சி பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தெரியும், அவன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 99 வருஷங்கள் காத்திருந்தானா? 99 வருஷங்கள் ஒரு மகனுக்காய் காத்திருக்கிறான். 75 வயதில் அவனை அழைத்தார்னு சொல்லி வேதறிஞர்கள் விசுவாசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 24 வருடங்கள் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக காத்திருக்கிறான். வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டாமல் அந்த பிள்ளைக்கு சில கிட்டத்தட்ட 12 வயது ஆய்ந்திருக்குனுங்கிறாங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர் அவனை பரிசோதிக்கும்படி, அது 1ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது, 22 அதிகாரத்துடைய 1வது வார்த்தை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதிக்கும்படியாய் ஆபிரகாம்கிட்ட கேட்குறார். நமக்கு தெரிஞ்ச சம்பவம், உடைய மகனும் ஏகசுதனும் ஒரே பேரான குமாரனுமாக ஈசாக்கை எனக்காக பலியாக செலுத்து. அநேகருக்கு பல குழப்பங்கள் பைபிளை படிக்கும்போது. அன்னைக்கு கூட யார் சண்டே கிளாஸில் இப்படி கேட்டாங்கன்னு ஒருத்தர் யார் சொல்லிட்டு இருந்தா ஞாபகம் இல்லை. சண்டே கிளாஸில் கேட்டாங்களாம், பிள்ளைங்க ஆண்டவர் தானே மக்களை கொலை செய்யாதிருப்பாயாகன்னு 10 கட்டளையில் இருக்குது, ஆனால் இஸ்ரவேலர் எல்லாம் போய் கொண்டுட்டு இருந்தாங்களே, எப்படி 10 கட்டளைக்கு இதுக்கு ஒரு முரண்பாடு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீ சண்டே கிளாஸ் டீச்சர் தானே, நீ தான் என்ன பண்ணதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு பேசினோம், யோசித்தோம். கவனிங்களேன், ஆண்டவருடைய கட்டளைகள் முரண்படுகிற மாதிரி தெரியலாம். பிடிக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறவர். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை பேசுகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே அதை பற்றி யோசித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த நேரத்தில் எதையாவது பேசிட்டு எதையாவது செஞ்சுட்டு அப்புறம் தப்பாயிருச்சுன்னா சாரி கேட்போம். சில நேரத்தில் சாரியும் கேட்குறதுல அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால், ஒரு காரியத்தை பேசுகிறதுக்கு முன்னால் அவர் தீர்க்கமாக யோசித்து சிந்தித்து தெளிவாய் முடிவெடுத்த காரியங்கள். அல்லேலூயா. மனுஷனை ஏதேனில் உருவாக்கும் போது அவன் அதில் தோற்று போவான்னு அவருக்கு தெரியும். அவனுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார். பலருங்க அதான் கேள்வி, இன்னும் ஆண்டவர் சர்வ வல்லவருங்கிறீங்க, அவர் ஏன் ஏதேனத்தை உருவாக்கணும், அங்கே சாத்தான் வர்றதுக்கு ஏன் வழி உண்டாக்கணும், அவர் கேட்டெல்லாம் போட முடியாதா? நம்மெல்லாம் கேட்டெல்லாம் போட்டு வச்சுமே நம்ம வீட்டுக்குள்ளே யார் வரா? திருட வரா. கவனிங்க, பிசாசை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இதெல்லாம் சில நோக்கங்களோடு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் மனுஷனுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார், சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார். அவன் எப்படியும் யோசிக்க முடியும், எப்படியும் செயல்பட முடியுங்கிற ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்திலிருந்து, அந்த விடுதலையான எண்ணங்களிலிருந்து அவன் தேவனை தேடணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ரோபாட் மாதிரி உருவாக்கியிருக்கலாம். பட்டனை தட்டினா ப்ரைஸ் லாட் சொல்கிறது. சில பிள்ளைகள் வீட்டுக்கு போனால் பிள்ளைங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்திருக்காங்க, ப்ரைஸ் லாட் சொல்லு, ப்ரைஸ் லாட் சொல்லு. அது திரு முழிக்கும், தெரியாது. அதுக்கு ப்ரைஸ் லாட் சொல்லியே பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க, கம்ப்யூட்டர் மாதிரி. அது உடனே ப்ரைஸ் லாட் சொல்லும், அல்லேலியா சொல்லு, அல்லேலியா சொல்லும், ஆமேன்னு சொல்லு, ஆமேன்னு சொல்லும். பெற்றோருக்கு சந்தோஷம், பிள்ளை சொல்லுதுன்னு. அப்போ சொல்கிறது பிரச்சனை கிடையாது. 20 வயசுல சொல்லுவானா, அப்போ தான் நான் சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம், பெற்றோர் இல்லாதப்போ ஒரு ஊழியக்காரை பார்த்து இன்னொரு விசுவாசி பார்த்து என்ன சொல்லணும், பிரைஸ் லார்ட் சொல்லணும், ஆண்டவரை தேடணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் மனுஷனை குழந்தையை போல படைக்கல, அவனை பூரண மனுஷனாய் படைத்தார். அவனை கவனிங்க, ஆபிரகாமை சோதிக்கிறார். எப்போ? 25 வருஷம் தேவனோடு நடந்த பிறகு அவனை சோதிக்கிறார். 30 வருஷங்களுக்கு மேலே. இது ஒரு கடுமையான சோதனை, இது ஒரு உச்சகட்ட சோதனை. அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயித்தானா இல்லையா? ஜெயித்தானா இல்லையா? ஜெயித்தான். ஜெயித்த பிறகு அந்த இடத்துல அவன் பேர் எடுக்கிறான். எப்போ பேர் எடுக்கிறான்? மகனை கொலை பண்ணும்படியாய், பலி செலுத்தும்படியாய் கத்தியை ஓங்குகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த நேரத்தில்? உன் கையை போடாது, ஒன்றும் செய்யாது, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே எப்பொழுது அறிந்திருக்கிறார்? 75 வயசில் அவனுக்கு தரிசனமாகி கூப்பிடும்போது அறிந்திருக்கலையா? அப்போ அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, அவன் மேலே இவன் கீழ்ப்படிவான்னு. ஆனால் அதை நிறைவேற்றுகிறான் பாருங்க. அப்போ தான் கர்த்தர் இப்பொழுது அறிந்திருக்கிறேன்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, சரி அது தெரியும் நமக்கு, அந்த ஆட்டுக்கடை எவ்வளோ நாளாக அங்கே இருந்துச்சு? ஆண்டவர் திடீர்னு மந்திரம் மாதிரி கொண்டு வந்து வச்சாரா, இல்லை ஏற்கனவே அங்கே வந்து சிக்கிட்டு இருந்துச்சா? பைபிளில் அப்படிலாம் இல்லையே பாஸ்டர். இல்லை, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கும்? அதுதான் பிரச்சனை. சரிங்களா? ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு,
கவனிங்க, சோதனை உண்டு பண்ணுகிறவர், சோதனைக்குள்ளே நடத்துகிறவர், சோதனைக்கு தப்பும்படியான போக்கையும் நமக்கு என்ன பண்ணிச்சிருக்காராம், எல்லாத்தையும் கத்தர் வச்சிருக்கிறார். பில்டிங் கட்டும்போது எக்ஸிட் டோரும் வச்சிடறாங்க. ஆமாம், கவனிங்க, எக்ஸிட் டோர் என்ன பண்ணக்கூடாது, எல்லா நேரத்துலையும் திறக்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு பஸ்ஸு போச்சு, ஏசி பஸ்ஸு. நேற்று காலையிலேயே நான் பார்க்குறேன், ஏசி பஸ்ஸு போகுது, எல்லா கண்ணாடியிலையும் விண்டோ கிடையாது, ஃபுல்லாக க்ளோஸ்டு, சீல்டு மாதிரி வச்சுருக்கான். ஒரே வாசல் எங்கே தான், வாசல் வழியாக தான் இறங்கணும், படிக்கட்டு வழியாக தான் இறங்கணும், ஏறணும் பஸ்ஸுக்குள்ளே. ஆனால் எல்லா கண்ணாடியிலையும் எக்ஸிட் என்ட்ரன்ஸ் என்னமோ போட்டிருந்தானே, எமர்ஜென்சி எக்ஸிட்னு எல்லா கண்ணாடியிலையும் போட்டிருக்கான். எவனாவது இது எமர்ஜென்சின்னு சொல்லி உடச்சி கிடிச்சி வெளியே வந்தான்னா அவ்வளோதான், ஆறி போயிடும். கவனிங்களேன், அது எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவர். அல்லேலூயா. யெகோவா ஈரேனா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்னு சுச்சத்தட்டினா ஒப்பிக்கிற கிளிப்புள்ள மாதிரி பல நேரத்தில் சொல்லிடுவோம். இதுக்கு பின்னால் ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது, நான் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த சோதனை கொடுக்கறதுக்கு முன்னாலே அவனுக்கான ஒரு ஆயத்தத்தை உண்டு பண்ணி வச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை ஆபிரகாம் அங்கே அது பிள்ளை அழுகிறத பார்த்துட்டு நான் பலி கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு தூதனை அனுப்பி கத்தி எடுத்து ஆபிரகாமை கட்டி பலி கொடுத்துருப்பாரோ? இல்லை, ஆண்டவர் அவ்வளோ கொடுமையான ஆண்டவர் கிடையாது. கவனிங்க, ஒரு ஊழியக்கார் இப்படி எழுதுகிறாரு, ஆபிரகாம் கீழ்ப்படிவானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் ஈசாக்கை பலியிட சொன்னார். ஈசாக்குடைய ரத்தத்தின் மேலே அவருக்கு ஆசை இல்லை, சரிங்களா? ஈசாக்கின் ரத்தத்தின் மேலே அவருக்கு ஆசை இல்லை. ஆபிரகாமை எந்த அளவுக்கு சோதிக்கிறார்னா, கவனிங்க, ரொம்ப பிரியமானது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதை ரொம்ப நேசிக்கிறோம், எதன் மேலே உயிரை வச்சிருக்கிறோம், அதை தான் கர்த்தர் எனக்கு கொடுங்குறார். பல நேரத்தில் தேவ பிள்ளைகள் ஃபெயில் ஆகிறது இதுதான். கவனிங்க, நான் திரும்ப சொல்கிறேன், தேவன் மேலே அன்புக்கு பதிலாக வேறு எதன் மேலேயோ நம்ம அன்பு வச்சு ரெண்டையும் அப்படியே பேலன்ஸ் பண்ண பார்க்குறோம். அது முடியாது, வாழ்க்கையில் முடியவே முடியாது. ஒன்று தேவன் நம்முடைய தேவனாக இருக்கணும், இல்லாட்டி வேறு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் விருப்பமானதாக இருக்கணும். ஆபிரகாம் ப்ரூவ் பண்ணோம், எனக்கு இந்த மாதிரி 1000 பிள்ளைகளை கொடுத்தாலும் நான் உங்கள் மேலே இருக்கிற அன்பை விட்டு நான் விலக மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் பலி விடுத்த அவர் ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணியிருந்தார். அவன் பார்த்து சொல்கிறான், யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கவனிங்க, ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாத்தையும் வாசிட்டு இருந்தால் நேரம் இல்லை, நான் வேகமாக சொல்லி வாசிப்பீங்களா? இந்த ஆயத்தம்ங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா எபிரே வார்த்தை இப்படி அர்த்தம் சொல்லுது. வேதத்தில் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ப்ரிப்பேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல் வார்த்தை எதில் பயன்படுத்துகிறாங்க? இராணுவங்கள் அணிவகுத்து நிற்குது பாருங்கள். பைபிள் எங்கெல்லாம் இராணுவம் அணிவகுத்து நிற்குதுங்கிறதோ அந்த அணிவகுத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ப்ரிப்பேருங்கிற வார்த்தை தான் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்காருன்னா, எப்படி யுத்தத்துக்கு இராணுவங்கள் எப்படி ஆயத்தப்படும்? எப்படி ஆயத்தப்படுவாங்க? அவசரமாக ஒரு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு, இது வேறு கீழே உழுகுது, இப்படி பிடிச்சிக்கிட்டு, இந்த கையில் பட்டயத்தை பிடிச்சிக்கிட்டு, ஷார்ப் பண்ணாமல் வந்துட்டேன்பா, கத்தி இருந்தால் கூட என்ன பண்ணிக்கிறேன், நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன், இப்படி இல்லாமல் யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? எவ்வளோ நாளைக்கு முன்னால் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும்? அவன் எப்போ செய்தி கேட்டானோ அதுலேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். கவனிங்க, வெளியே தெரியாது, ஆனால் இவன் ஃபோக்கஸ் எல்லாம் எது மேலே தான் இருக்குது? அது எதிரியே வெல்லணும், ஏன் உயிரே போனாலும் பரவாயில்ல வெல்லணும். கவனிங்க, அந்த இடத்துல ஆயத்தங்கிற வார்த்தை தான் எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் யெகோவா ஈரே, அந்த வார்த்தையில் இருக்கிற அதே வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? வரிசையாக ஆர்டராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா? ஒழுங்காய் கிரமமாய், எந்த வருஷம் மாறாமல். இப்போ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க, 10 வருஷம் போனாலும் 10 வருஷம் அதே தான் நடக்கும். காலையில் 9 மணி சாயந்தரம் 5 வரைக்கும் வேறு ஒன்றும் மாற்றமே இருக்காது. அப்படிங்க, அந்த ஆர்டர் ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தை இந்த எபிரேய மொழிக்கான அர்த்தமாய் வேதாகமத்தில் செய்யப்பட்டிருக்குது. அது நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி ப்ரிப்பேர் ஆயத்தப்படுத்துறது, ஆர்டைன் பண்ணுறது. அப்படிங்க, ஏற்கனவே ஏற்படுத்தி வைக்கிறது. கவனிங்க, முன்கூட்டியே ஏற்படுத்தி வைக்கிறது. அதுவோ இந்த வார்த்தைக்கான எபிரேய மொழியாக்கமாய் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன்? ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நிச்சயமாய் தெரியும், அல்லேலூயா, இந்த குழந்தையை தருவேன்னு எனக்கு வாக்கு பண்ணினவர் இந்த குழந்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாரு. இந்த குழந்தையை நான் கர்த்தருக்காக கொடுத்தா இந்த மாதிரி இன்னும் 10 குழந்தையும் எனக்காக தர வல்லவர். அல்லேலூயா. கவனிங்க, இந்த விசுவாசம் தான், ஆண்டவர் மேலே இருக்கிற இந்த விசுவாசம் தான் கர்த்தருக்காய் நம்முடைய சுகதுக்கங்களை இழக்க வைக்கிறது. பல நேரத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இதை விட்டா வேறு வழி இல்லைங்கிற மாதிரி அதையே கட்டி அழுதுட்டுருக்கோம். கவனிங்க, நம்முடைய ஆத்மாவோடு இணைத்து கொள்ளுகிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனை.
சோல் பாண்டிங்னு சொல்கிறாங்க பாருங்க, ஆத்மாவோடு இணைக்கிறோம். இப்படி விருப்பங்கள், ஆசை எல்லாத்தையும் அந்த பொருள் மேலே வைக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கின் மேலே விருப்பம் வச்சுருந்தான், ஆசை வச்சுருந்தான். ஆனால் அவனுங்க தேவனை தாண்டிய விருப்பம் யார் மேலே இல்லை? ஈசாக்கின் மேலே இல்லை. அவனுங்க இதுதான் ஒரு உச்சக்கட்ட ஒரு தேவன் எதிர்பார்க்கிற காரியம். முதல் தடவை ஆண்டவரை பேசினார். என்ன பேசினார்? வாஸ்தவம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேலே போடாதேன்னு சொன்னார். 15ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் ரெண்டாவது தரம் பேசுகிறார். எப்போ தெரியுமா? முதல்ல பேசினார், ஆபிரகாம் நிறுத்திட்டான். நிறுத்திட்டு பிள்ளை ஆண்டவர் பேசுறதை கேட்டவுடனே அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். ஆடு கிடைக்குது, ஆடை பிடிச்சி பலி செலுத்துகிறான். பலி செலுத்திட்டு முடிக்கும் போது கர்த்தர் ரெண்டாவது முறை பேசுகிறார். ரெண்டாவது முறை எதிராக பேசுகிறாரு, அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. அவனுக்கு ஏற்கனவே அவனை அழைக்கும் போது ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம். அல்லேலூயா. இதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சோதனைகள் வரலை. இதுதான் கிளைமேக்ஸ். ஆண்டவர் அவன் உண்மையாலுமே கர்த்தரை நேசிக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கு பல சூழ்நிலைகள் நடத்தினார். இந்த சூழ்நிலையில் அவர் நிச்சயமாய் தெரிந்து கொண்டார். அவனுக்கு பயங்கரமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா. சொல்ல கவனிங்க, ஆண்டவர் நமக்கும் பல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த கடாவை சோதனையும் ஆயத்தம் பண்ணார். அந்த சோதனைக்கு தப்பும்படியான ஒரு ஆட்டுக்கடாவையும் ஆயத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தத்தை ஆயத்தம் பண்ணினார். கவனிங்க, அவன் சந்ததிக்கான தேசத்தை ஆயத்தம் பண்ணினாராம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23:20, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கவனிங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் சொல்கிறாரு. இஸ்ரவேலை பார்த்து, இஸ்ரவேலர் யார்? ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு அந்த தேசத்தை தருவேன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். 14ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார், ஆதியாகமம் 14. லேலூயா, லேலூயா. இங்கே சொல்கிறாரு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். லேலூயா. எங்கே ஆண்டவர் இந்த ஸ்தானம் இருக்குது? அது ஒரு செழிப்பான இடம். நான் கொண்டு போய் உன்னை சேர்ப்பேன். எப்படி ஆண்டவர் போவே? கவலைப்படாத, உனக்கு முன்னால் போகிறதுக்கு ஒரு தூதனை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். லேலூயா. கவனிங்க, ஆண்டவரை மாதிரி ஒரு பிளானிங் உலகத்தில் யாருமே கிடையாது. சரிங்களா? நம்ம பிளானிங்லாம் சும்மா. உண்மையில் கர்த்தர் நமக்காக நம்ம மேலே அன்பு கூர்ந்து இவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு பாருங்களேன். இடத்தை ஆயத்தம் பண்ணினாராம், தூதனை ஆயத்தம் பண்ணினாராம். கவனிங்க, இன்னும் வேறு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்காரு? நமக்கு தெரிந்த சங்கீதம் 23:5 பைபிள் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. கவனிங்க, சாப்பாட்டை ஆயத்தம் பண்ணினார் நினைக்காதீங்க. இந்த பந்தின்னா வெறும் சாப்பாடுன்னு அர்த்தம் கிடையாது. சத்துருக்களுக்கு முன்னால் நம்முடைய சிறப்பான வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எங்கே நம்மளை விழத்தல்னு பிசாசு நினைக்கிறானோ அங்கே நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அரண்மனைக்குள்ளே பந்தி ஆயத்தம் பண்ண மாட்டாரா? அங்கே யார் ஆயத்தம் பண்ணிக்குவா? தாவீதே ஆயத்தம் பண்ணிக்குவான். ஆனால் சத்துருக்களுக்கு முன்னால் நம்ம அப்படியே ட்ரெம்பிள் ஆகி என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், ஐயோ இத்தனை பேர் வரானே, அத்தனை பேர் வரானே, என்னென்னு அவர் சொல்லுவார். பாரு, சத்துரு தானே, கவலைப்படாத, நான் உன்னை அவன் கண்ணுக்கு முன்னால் உயர்த்துவேன். அல்லேலூயா. ஏன்னா இதை நான் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்? ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிங்க இன்னொரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. அப்படின்னா என்ன? நம்ம நினைக்கிறதற்கு மேலே கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பிளான் பண்ணி என்னதான் பெஸ்ட்டாக திட்டமிட்டாலோ கர்த்தருடைய திட்டங்கள் மேலானது. அல்லேலூயா. இது உலக தோற்றத்துக்கு முன்னமே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சரி, கவனிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நான் வாசிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. நமக்கான பாதைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அவர் பந்தியை மட்டும் ஆயத்தம் பண்ணுறதில்ல, தேசத்தை மட்டும் ஆயத்தம் பண்ணுறதில்ல, நம்ம போகிறதற்கான பாதையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால தான் அவரை நம்பி போகலாங்கிறேன். அல்லேலூயா. அவரை மாதிரி உலகத்தில் யாரையும் நம்ப வேணாம். அவரை நம்பினா போதும், அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முக்கியமான குறிப்பு, இது பெரிய ஒரு முக்கியமான குறிப்பு. நான் நன்றி சொல்லிடணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? லேட்டாகுது, ஆனாலும் சொல்லிடுறேன்.
ஆபிரகாம் ஒரு தகப்பனாய் ஈசாக்க பலியிட போகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். இது ஒரு தீர்க்க தரிசனமான செயல்பாடு. கவனிங்க, ஒரு தேவனுடைய ஊழியர் இப்படி எழுதியிருக்கிறாரு. அது என்னை உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. நமக்கு தெரிஞ்ச வெளிப்பாடு தான். அதை நான் உங்களோட பகிர்ந்துட்டு நான் முடிக்க போகிறேன் ஒரு 2-3 நிமிஷத்தில். அப்படிங்க, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட கூட்டிகிட்டு போகிறான். இந்த வழியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருந்தார் ஆபிரகாமுக்கு. சரிங்களா? இந்த இடத்துல போகணும். எந்த இடத்துக்கு போகணும்? எங்கே இருந்தான் இவன்? அதெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் இங்கே இருப்போம் பாஸ்டர், நீங்கள் அங்கே இருப்பீங்க. பைபிள் படிக்கணும். பெயர் செவ்வாவில் இருந்தான். பெயர் செவ்வா தான் அவனுக்கு இருந்த அவனுக்கு சொந்த ஊர் மாதிரி, நேட்டிவ் பிளேஸ். பெயர் செவ்வாவில் இருந்தான். அந்த பெயர் செவ்வாவிலிருந்து மோரியா மலை கிட்டத்தட்ட 45 மைல்கள்னு சொல்கிறாங்க. 45 மைல்கள் தூரமாக இருந்திருக்குமா. இது 3 நாள் பிரயாணமாய் போகிறான். 3ஆம் நாளிலே கண்களை ஏறெடுத்து, வசனம் சொல்லுது பாருங்களேன். 4ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். கவனிங்க, தூரத்தில் அந்த இடத்தை பார்க்குறான். அந்த இடம் எப்படி அவனுக்கு தெரியும்? யூத பாரம்பரிய கதை சொல்லுது, அங்கே ஒரு நீல நிறமான ஒரு லூமினஸ், ஒரு பிரகாசமான ஒளி காணப்பட்டதாய் யூத வரலாறு சொல்லுது. யூத மக்கள் அப்படி தான் நம்புகிறாங்க. அதை தான் ஆபிரகாமுக்கு அடையாளமே கர்த்தர் வைத்திருந்தார். கவனிங்க, இடத்த சொன்னார். நான் குறிக்கும் மலைகளில் போய் பலியிடினார். எங்கே குறிச்சிங்க? நீ போய ஆண்டவர் வழிகாட்டுறார், வழி ஆயத்தம் பண்ணுகிறாரு. கூட யார் வருது? ஈசாக்கு வருகிறான், வேலைக்காரர் வருகிறாங்க. கூட்டிகிட்டு போய் தூரத்தில் அந்த இடத்த பார்த்தானா. தூரத்தில் அந்த இடம் தெரிஞ்சிருச்சு. அங்கே ஒரு ப்ளூ லூமினஸ் இருந்ததா வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஒரு பிரகாசமான ஒளியை பார்க்குறான். அந்த இடம் தீர்மானிச்சுக்கிறான். வந்து என்ன பண்ணானா, ஈசாக்க வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிருங்க. தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, பலிபீடம் யார் உண்டாக்கியிருக்கணும்? ஆபிரகாம் மட்டும் செஞ்சுருப்பானா? ஈசாக்க செஞ்சுருப்பானா? ஈசாக்க செஞ்சுருப்பான். ஹெல்ப் பண்ணியிருப்பான் அப்பாவுக்கு. அவனுக்கு இன்னும் புரியல, என்ன நடக்க போகுதுன்னு புரியல. அப்படிங்க, ஒரு அப்பா வெகுளியான பையன், ஒரு 12 வயசு பையன் எப்படி இருந்திருப்பான் பாருங்கள். கல்லுகளை எடுக்கிறான். அப்பா கூட சேர்ந்து கல்லுகள் எடுத்து பலிபீடத்தை உருவாக்கி, கட்டைகளை என்ன பண்ணாங்களாம்? கட்டைகளை அதுவும் யார் பண்ணியிருக்கணும்? ஈசாக்கு பண்ணியிருப்பான். கடைசியில் ஈசாக்க கையை காலை கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே படைத்து கத்தியை ஓகுனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். நம்முடைய பிள்ளையை யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா நமக்கு இவ்வளோ கோவம் வருது. ஸ்கூலில் எவனாவது சொல்லிவிட்டான், என்ன வரும்? நமக்கு சண்டை போடுவோம். போய் எப்படி என் பையனை சொல்லலான்னு யோசிக்கிறோம். கவனிங்க, ஆபிரகாமுடைய மனநிலை யோசித்து பாருங்கள். தன் சொந்த மகனை அந்த தேவனை தரிசித்திருக்கானா இல்லையான்னு தெரியல. பட் சில தரிசனங்களை பார்த்துருக்கிறான், சில அடையாளங்களை பார்த்துருக்கிறான். அவர் கேட்டாருங்கிறதுக்காக தன் மனைவிக்கு கூட தெரியாமல் கூட்டு வந்து பலிபீடத்தின் மேல் படைக்கிறான். அந்த பிள்ளையோட மனசு எப்படி இருக்கு பாருங்கள். இதே மோரியா மலை மேலே தான் சாலமோன் தேவாலயம் கட்டினான். சாலமோனுடைய தேவாலயம் இருக்குது பார்த்தீங்களா? அது எங்கே தான் கட்டப்பட்டிருக்குது? மோரியா மலை மேலே தான். கவனிங்க, இந்த யெகோவா ஈரேங்கிற இடம் ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். சரிங்களா? இதே போல தான் இந்த கல்வாரி மலைக்கு நேராக பிதாவானவர் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். ஈசாக்கை எப்படி பலிபீடத்துக்கான கட்டைகளை தூக்கிட்டு போகிறானோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எதை தூக்கிட்டு போகிறாரு? இது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சது. கவனிங்களேன், ஆபிரகாமுக்கு எப்படி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரோ அதே போல் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்துக்காய் அந்த தகன பலிக்கான கட்டையை தூக்கிட்டு போகிறார், சிலுவையை தூக்கிட்டு போகிறார். அவரே தன்னுடைய பலியை தூக்கிட்டு போகிறார், தன்னுடைய கட்டையை அவரே பலி எடுக்கிறார். என்ன, ஆபிரகாமுக்கு கடைசி நேரத்தில் என்ன சொல்லிட்டாரு? இதப்பா உனக்கு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்ட்டாரு. ஆனால் இங்கே கல்வாரி மலையில் கொல்கதாவில் கட்டையை தூக்கிட்டு போனவரே சிலுவையில் பலியாக்கப்பட்டார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர். அல்லேலூயா. நான் திரும்பி கேட்குறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ துடிக்கிறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரனை நமக்காக அவரையே கட்டையை தூக்கிட்டு போக வச்சு, அவரையே அதன் மேலே படுக்க வச்சு, அவரே ரத்த சுத்த வச்சு, அவரே தம்மை தேவ ஆட்டுக்குட்டியாய் பலியாக்கினார்னா அந்த தியாகத்துக்கு முன்னால் நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தன் சொந்த குமாரனையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா.
இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். ஆனால் துக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டவரை கிறிஸ்தவங்க காயப்படுத்துகிற மாதிரி வேறு யாரும் காயப்படுத்துறதில்ல. எப்போ தெரியுமா காயப்படுத்துகிறோம்? பாவம் செய்யும்போது. அதெல்லாம் ரெண்டாவது, நான் இல்லைன்னு சொல்ல. பாவம் செய்யும்போது ஆண்டவர் காயப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் ரொம்ப காயப்படுத்துகிறப்ப தெரியுமா? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம, அவருடைய வார்த்தையின்படி செய்யாமல் இருக்கிற பாருங்க, அதுதான் ஆண்டோடைய உள்ளத்தை குத்தி கிழிக்குது. ஆதாம் பெரிய தப்பு பண்ணல. அவன் பண்ண ஒரே தப்பு, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? ஆண்டவரை நம்பல. அவர் சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்டான்னு செத்து போவன்னா, இவனை உருவாக்கி, இவனுக்கு ஒரு மனைவியை உருவாக்கி, இவனுக்கு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவரை விட அந்த சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து சொன்னா பாருங்க, அந்த ஒரு வார்த்தை இவனுக்கு பெருசா போயிடுச்சு. பல நேரத்தில் நம்ம தேவனை துக்கப்படுத்திடுறோம், காயப்படுத்திடுறோம். எப்போ தெரியுமா? பாவம் செய்கிறதுனால. ஆமாம், உண்மைதான். ஆனால் அந்த பாவம் என்ன பாவம் தெரியுமா? விபச்சாரம், வேசித்தனம், அதை விட மோசமான பாவம் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கவனிங்க, பிள்ளையை தருவேன்னா கீழ்ப்படிந்தான். தூக்கிட்டு ஊராக நடந்தானா கீழ்ப்படிந்தான். அந்த பிள்ளைய வந்து 12 வருஷம் வாழ்ந்த பிறகு, நல்லா அழகாக வளர்த்த பிறகு, அவனுக்கு விருத்தரேசனை பண்ணுறான், விருந்து செய்கிறான், எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பண்ண பிறகு இந்த பிள்ளையை தூக்கிட்டு எனக்கு பலியிடுறான்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஆபிரகாம் மாதிரி இன்னொருத்தன் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். சரிங்களா? யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுன்னா யாருக்கு தெரியுமா அந்த ஆயத்தங்களை செஞ்சுருக்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய தீர்மானிங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை செய்வேன் ஆண்டவரே, கர்த்தருக்கு ப்ரூவ் பண்ணிடுங்க. அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யெகோவா ஈரேன்னு பாடுறதுனால நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறதே இல்லை. இது பாட்டு பாடுறது, நான் சினிமாக்காரன் இந்த பாட்டு எழுதி கொடுத்தா கூட என்ன பண்ணுவான்? அவன் நம்மளை விட சூப்பராக பாடுவான். சரிங்களா? நம்ம நல்லா ஆராதிக்கிறோம், அதெல்லாம் சரி. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற இடம் வரும்போது நம்ம பேக் அடிச்சிடறோமே. இது நடக்குமோ? இது செஞ்சு தான் ஆகணுமா? இப்படி செஞ்சால் எனக்கு வர நஷ்டத்தை யார் சந்திப்பா? நான் சொல்கிறேன் கவனிங்க, உங்களுக்காக இதெல்லாம் ஆயத்தம் பண்ணினவர் அதை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. தேவனை முழுமும் நம்புங்க. இந்த மாதம் நமக்கு யெகோவா ஈரேவின் மாதமாக இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. கொஞ்சம் அங்கங்கே அசையாதீங்க, அப்படியே கீழ்ப்படிங்க. கர்த்தர் நமக்கும் யெகோவா ஈரேவாக இருப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி எழுந்து நின்று கொள்ளலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். அவர் நாமம் யெகோவா ஈரே, அவர் நாமம் யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னு ஆண்டவருக்கு ஆபிரகாம் பேரிட்டானா, அவன் ஒவ்வொரு படியிலையும் அவர் ருசித்தான். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் ஹிஸ் லைஃப். அப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலையும் அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பினான். அவன் நம்பினதுனால ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர் ருசித்தான். அவர் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் செய்கிறவர் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ஒருவேளை குழந்தை பிறந்த 2வது நாளில் கேட்டிருந்தா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். 12 மாதங்கள், நல்ல 12 வருஷங்கள் வாழ்ந்துட்டு அந்த பிள்ளையோடு நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு அன்பெல்லாம் வச்சுட்டு கடைசி நேரத்தில் எனக்காக கூடுன்னா, இட் வாஸ் அ டெஸ்ட் ஃபார் ஏப்ரஹாம். அது தேவன் மேல இருக்கிற விசுவாசத்துக்கான, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான, கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதற்கான ஒரு அடையாளமாக தான் அந்த சோதனையை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாம் he came out with successful with flying colors. சந்தோஷமாய் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினவனாய், தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினவனாய் அவன் வெளியே வந்தான். ஆபிரகாமும் தேவனின் நண்பர்கள் தானே, ஆபிரகாமின் சிநேகிதன் தானே சொல்லியிருந்தாரு. கவனிங்க, ஆல்வேஸ் spent his time with the Lord. யூத பாரம்பரிய கதை சொல்லுது. அதற்கப்புறம் ஆபிரகாம் ஈசாக்கோடும் சாராளோடும் வாழவில்லை. இந்த சம்பவம் அவன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது. சாராள் கோபித்து கொண்டு வேறு இடத்துக்கு போய்விட்டதாகவும், எபிரோனுக்கு போய்விட்டதாகவும், ஈசாக்கு ஆபிரகாமை கண்டு பயந்து அவன் சாராளோடு தான் வாழ்ந்து வந்ததாகவும் வேதாகமம் சொல்லுகிறது. வேத அறிஞர்கள் சொல்றாங்க. மன்னிக்கணும், வேதாகமத்து அதுக்கான குறிப்புகள் இல்லை. வேதாகமத்து ஒரு வசனம் இருக்குது. எபிரோனிலே சாராள் மரித்தாள். அவள் மரித்த பொழுது
ஆபிரகாம் பெயர் சபாவிலிருந்து வந்து புலம்பினான்னு வேதம் சொல்லுது. He came to Hebron. சாராள் மரணத்தை கேள்விப்பட்டு வந்து அவளுக்காய் புலம்பி அழுதானா. தேவனுக்கு கீழ்ப்படிதல் விலையை கொடுக்கணும், விலை கொடுக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிவதனால நஷ்டங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் தேவனுக்கு சிநேகிதனாக இருக்க முடியும். நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் we are children of God. நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்காருங்க. அவர் ஆயத்தம் பண்ணாமல் நம்ம எதையும் செய்ய சொல்கிறதில்ல. அவர் எதையாவது கேட்டார்னா he has prepared that thing for us. நமக்காக அந்த வழியை ஆயத்தம் பண்ணுறாரு. நம்மளை வழி நடத்தி போக தூதனை ஆயத்தம் பண்ணுறாரு. நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்யும்படி வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆயத்தம் பண்ணினது நம்ம கண்கள் காணலை, கேட்கலை, இருதயத்தில் தோன்றலை. மேலான காரியங்களை கத்த நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் அதை பார்த்த பொழுது அவன் எக்ஸ்க்ளைம்டு வித், அவன் ரொம்ப ஆச்சரியத்தினால நிறைந்துதான் சொன்னான், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த கர்த்தருடைய பர்வதம் இன்றைக்கு வரைக்கும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற இடமா இருக்கிறது. அவர் குறிக்கிற இடத்துக்கு போங்க, அவர் குறிக்கிறபடி செய்யுங்க. அவர் எல்லாவற்றையும் வழி நடத்துவார், தப்பிக்கொள்வதற்கான போக்கையும் உண்டாக்குவார். நீங்க விலை கொடுக்க ஆயத்தன்னா அவர் உங்களை உயர்த்தவும் அவர் ஆயத்தம். அந்த உயர்வு சத்துருக்களுக்கு முன்னால் இருக்கிறது. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கீழே தள்ளினாங்களோ, யாரெல்லாம் இலக்காரமாக பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னால் பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி வைக்க வல்லவர். அவர் நாமம் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு ஆண்டவரே புதிய சத்தியங்களை கற்றுக் கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுக்கு கீழ்ப்படியவும், தேவனுடைய வார்த்தைகளிலே அந்நிலைத்து நிற்கவும், கர்த்தருக்கு 100% ஆண்டவரே அர்ப்பணிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு இடைபடுகிறபடி நான் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல தகப்பனே, நாங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிவதனாலே, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதனாலே எங்கள் தேவைகள், ஆயத்தம் பண்ணப்பட்ட தேவைகளை முழுமையாய் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து தங்கட்டும். வந்திருக்க ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், எங்களோடு இணைந்திருக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர், இந்த மாதம் யெகோவா ஈரேவின் மாதமாக இருக்கட்டும், எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற மாதமாக இருக்கட்டும். நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற மாதமாக இருக்கட்டும். பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம், இயேசு என்ற நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி திருவிருந்தாராதனை கடந்து போலாமா? நல்லது. நின்று Our phone number